பாவம் இல்லையா என்று கேட்டீர். நீ கேட்டதற்கு விஸ்வாமித்திரர் என்ன சொன்னார்? அந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், பான பிரயோகம் செய் என்று சொன்னார். பான பிரயோகம் செய்தாய், தாடகையை சம்மாரம் செய்து விட்டாய். அந்த கானகத்தில் இருந்து மிதிலை மாநகரம் அழைத்து செல்லுகின்றார் விஸ்வாமித்திரர். யாருமே வளைக்க முடியாத வில்லை வளைத்து ஜானகியை மணமுடித்தாய். எப்படி திருமணம் நடந்தது? வில்லை வளைத்தவன் நீ. உங்கள் அண்ணன் தம்பி 4 திருமணம் முடிந்தது. ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருக்கனன். ஜானகி, ஊர்மிளை, மாண்டவி, சுருதகீர்த்தி, ஜனகனுடைய தம்பி மகள்கள் 3 ஜனகனுடைய மகளுக்கும் 4 ஒரே மேடையில் திருமணம் நடந்தது. தசரத சக்கரவர்த்தியானவர் வந்தார். 4 பிள்ளைகளையும் 4 மருமகளையும் அழைத்து நாட்டிற்கு செல்லுகின்றார். அப்படி செல்லுகின்ற வழியிலே பெரிய கானகம் ஒன்று. அந்த கானகம் செல்லுகின்ற வழியிலே பரசுராமன் குறுக்கிட்டான். ஏனென்றால் 21 தலைமுறை இந்த சூரிய வம்சத்தை கருவறுப்பேன் என்று சத்தியம் செய்திருக்கிறான். ஒரு நேரத்தில் 20 தலைமுறை கருவறுத்து விட்டான். தசரதனோடு 21வது தலைமுறை. நாட்டிலே பரசுராமன் வருகிறான் என்ற செய்தி தசரதனுக்கு தெரிந்தவுடன் ஒரு திருமணமாகாத பெண்ணை அழைத்து வந்து மணமேடையிலே அமர்த்தி கங்கணம் கட்டி கொள்வானாம் தசரத சக்கரவர்த்தி. இப்படி பரசுராமன் வருகின்ற நேரத்தை எல்லாம் கங்கணதாரியாக காட்சியளிப்பானாம். கங்கணதாரியை கொல்லக்கூடாது என்பது ஒரு பிராமண சாஸ்திரம் இருக்கிறது. அதனால் திரும்பி சென்று விடுவான் பரசுராமன். இப்படியே 60,000 மனைவிகள் மணந்தான் உன்னுடைய தந்தை. இந்த கானகத்திலே பரசுராமன் குறுக்கிட்ட உடனே எந்த பெண்ணை அழைத்து வந்து திருமணம் செய்து கொள்வான், கங்கணம் கட்டி கொள்வான். அதனால் நீ என்ன செய்தாய்? பரசுராமா, என்னுடைய தந்தையை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கிறாய். நான் விடமாட்டேன். என்னோடு சமர் செய். என்னோடு சமர் செய்து என்னை கொன்று பிறகு என்னுடைய தந்தையை கொல்லலாம் என்று சொன்னார். நீ உரைத்ததற்கு பரசுராமன் என்ன சொன்னார்? ராமா, மிதிலை மாநகரிலே யாருமே வளைக்க முடியாத வில்லை வளைத்து விட்டோமே என்ற கர்வம் உனக்கு இருக்கிறது. நீ அங்கு வளைத்தாயே, உடைத்தாயே, அது சொத்தவில். என்னுடைய கரத்திலே இருக்கிறதே கோதண்டா, இது சுத்தவில். இந்த வில்லை வளைத்து நான் ஏற்றிவிட்டால் நான் உன்னை சரணடைகின்றேன் என்று சொன்னார். கொடுத்தார் வில்லை, வாங்கினாய், வில்லை வளைத்தாய், நான் ஏற்றினாய், அம்பை பூட்டி விட்டாய், உன்னுடைய பாதத்தில் விழுந்து விட்டான் பரசுராமன். உனக்கு நான் அடிமை என்று. ராமா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவுடனே இந்த பான பிரயோகம் செய்கின்றேன். இந்த அஸ்திரமானது எங்கே சென்று விழுகிறதோ அங்கு சென்று நீ தவம் செய்ய வேண்டும், நாட்டுக்குள் வரக்கூடாது என்று கட்டளையிட்டாய். அஸ்திர பிரயோகம் செய்தாய். அது கேரள மாநிலத்திலே போய் விழுந்தது. அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறான் பரசுராமன். அப்படி இருக்க நாட்டிற்கு அழைத்து வந்தான். மகனுக்கு திருமணம் முடிந்து விட்டது என்ற சந்தோஷத்தினால் இனிமேல் மகனுக்கு முடிசூட்டி விட வேண்டும் என்று தண்டோரா மூலம் நாட்டு மக்களுக்கு தெரிவித்தான். தெரிவித்த உடனே விடிந்தால் உனக்கு பட்டாபிஷேகம். சந்தோஷமாக இருக்கிறான் தசரத சக்கரவர்த்தி. கைகேயின் இல்லத்திற்கு வருகிறான். வருகின்ற பொழுது கைகேயிக்கு பணிப்பெண்ணாக விளங்கக்கூடியவள், தோழியாக விளங்கக்கூடியவள் மந்தரை என்று சொல்லக்கூடிய சுமத்திரை, மந்தரை என்று சொல்லக்கூடிய கூனி. கைகேயிக்கு தோழியானவள். அவள் நாட்டிலிருந்தே வந்தவள். அந்த கைகேயினுடைய தோழியாக அந்த கூனியானவள் வந்தாள். கைகேயானவள் சந்தோஷமாக இருக்கின்றாள். கூனியானவள் வந்து என்ன சொன்னால், எதற்காக இந்த ஆனந்தம் என்று கேட்டால், விடிந்தால் என்னுடைய மகன் ராமனுக்கு பட்டாபிஷேகம், நான் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்று சொன்னார். அதற்கு கூனி என்ன உரைத்தால், அடி பாவி, ராமன் நீ பெற்ற பிள்ளையா?
உன்னுடைய பிள்ளை இந்த நாட்டிற்கு மன்னனானால் உனக்கு பெருமை. ராமன் கோசலை பெற்ற மகன், அவன் இந்த நாட்டிற்கு மன்னனாலும் உனக்கு என்னடி பெருமை இருக்கிறது என்று கேட்டால், அதற்கு கைகே என்ன சொன்னால், இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், கேட்டவுடனே ஒரு நேரத்திலே சம்ராசுரன் யுத்த காலத்திலே உன்னுடைய கணவன் 2 வரம் கொடுக்கிறேன் என்று சொன்னானே, அந்த வரத்தை இப்பொழுது கேட்க வேண்டும் என்று சொன்னால், கணவன் வந்தால் கைகேயானவள் தலைவிரி கோலத்தில் இருக்கின்றார். கைகேயே, ஏன் எதற்காக இப்படி இருக்கின்றாய்? விடிந்த உடனே நம்முடைய மகன் ராமனுக்கு பட்டாபிஷேகம், நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் இல்லையா? தலைவிரி கோலத்தோடு ஏன் இருக்கின்றாய் என்று கேட்டான் தசரதன். சுவாமியே, ஒரு நேரத்திலே சம்ராசுரன் யுத்த காலத்திலே எனக்கு 2 வரம் கொடுக்கிறேன் என்று சொன்னீர்களே, அந்த வரம் இப்பொழுது வேண்டும். சிரித்தான் தசரதன். அடி பாவி, அளவில்லாத சந்தோஷத்தில் இருக்கிறேன். இந்த நேரத்தில் நீ கேட்கின்ற வரத்தை தடையில்லாமல் கொடுக்கிறேன், கேள் என்று சொன்னான். 2 வரம். என்ன வரம் தெரியுமா? பரதன் நாடாள வேண்டும், ராமன் கானகம் செல்ல வேண்டும். கேட்ட உடனே அம்மா என்று பூமியிலே சாய்ந்தான் தசரத சக்கரவர்த்தி. வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வல்லால் தூயவன் மைந்தனே, நீ பரதன் முன் தோன்றினாயே. வாய்மையை காப்பாற்றுவதா, வாயினால் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதா, வழி வழியாக வந்த மரபை காப்பாற்றுவதா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதா, கைகேயிக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுவதா என்று மூச்சியாகி தரையிலே சாய்ந்தான் தசரத சக்கரவர்த்தி. அந்த நேரத்தில் கைகேயி உனக்கு காவலாட்களை அனுப்பினார். உன்னை அழைத்து வந்தார்கள். அம்மா, எதற்காக என்னை அழைத்து வர சொன்னீர்கள் என்று கேட்ட உடனே கைகேயி சொன்னால், மகனே ராமா, ஆழி சூழ் உலகெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழிர் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமே பூண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறையிலாடி 7 ஆண்டில் திரும்பி வா என இயம்பினார் அரசர். நான் சொல்லப்பா, உன்னுடைய தந்தை உரைத்த வார்த்தை. ஆழி சூழ் உலகெல்லாம் பரதனை ஆள வேண்டும், இந்த நாட்டை பரதன் ஆள வேண்டும். 7 14 ஆண்டு காலம் நீ கானகம் செல்ல வேண்டும், உன்னுடைய தந்தை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னவுடனே, அம்மா, தந்தையின் பணி அன்றி நின் பணி என்றோ நான் மறுப்பேனே என்றோ தாயே. என்னுடைய தந்தை சொன்னால் என்ன, நீங்கள் சொன்னால் என்ன என்று சிற்றன்னை வார்த்தை சிறை மேற்கொண்டு கானகம் சென்றவன் இல்லையா நீ? தன்னை பெற்றவள் கோசலையாயிற்றே. நாம் கானகம் சென்று விட்டால் நம்மை பெற்ற தாயின் மனம் எவ்வளவு துன்பப்படும் என்பதை நினைத்து பார்த்தாயா? இல்லையே. உலகத்தில் உள்ள மக்கள் சிற்றன்னை வார்த்தையை சிறை மேற்கொண்டு சென்றானே ராம, அப்படி இருக்க வேண்டும் என்று உன்னுடைய புகழை பேச வேண்டும் என்பதற்காக கானகம் சென்று விட்டாய். உனக்கு எங்கே நல்லது கெட்டது தெரியும் ராமா? எதற்காக என் மீது பானப்பிரயோகம் செய்தாய்? வாலி, தன்னை விட பலத்திலே குறைந்தவன் தம்பி என்று தெரிந்தும் தன்னுடன் சமருக்கு அழைத்தாயே, இது தவறில்லையா? தம்பி மனைவியை தாரமாக நினைத்தாயே, இது மாபெரும் தவறில்லையா? ராவணனை நண்பனாக ஏற்றுக்கொண்டது தவறா? அது எந்த வகையில் தவறு? வேண்டும் என்று என்னோடு சமருக்கு வந்தால் சமரிலே தோல்வி கண்டான். தோல்வி கண்டு ஓடுபவனை புறமுதுகிட்டு அடிப்பவன் இல்லை இந்த வாலி. பாடம் பற்றினான், நண்பனாக ஏற்றுக்கொண்டேன். இதில் என்ன தவறு இருக்கிறது ராமா? என்னுடைய தம்பியின் மனைவியை நான் தாரமாக ஏற்றுக்கொண்டேன் என்பது உன்னுடைய குற்றச்சாட்டு. இதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 6 அறிவு உள்ள மனிதர்களே தாய் என்றும் தமக்கை என்றும் பேதா பேதகம் என்று சிற்றின்பத்தில் ஈடுபடுகின்றார்கள். அப்படி இருக்க நான் யார்? 5 அறிவு உள்ள வானரன், ஒரு குரங்கு. தாயின் கர்ப்பத்திலே ஜனித்து யோனி வழியாக பிறந்து தாயின் மார்பிலே பாலை உண்டு பாலப்பருவம் நீங்கி வாழப்பருவம் அடைந்த பிறகு அதே தாயிடத்தில் சிற்றின்பத்தை அனுபவிக்கக்கூடிய குரங்கினத்தை சேர்ந்தவன் நான்.
அப்படி இருக்க நான் செய்தது தவறு என்று எப்படி உன்னுடைய குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியும்? வாலி, தென்னிலங்கை ராவணன் தனக்கு பகைவன் என்று தெரிந்தும் பகைவனை பகைவனாக நினைக்காமல் நண்பனாக ஏற்றுக்கொண்டாய். இது மாபெரும் தவறு. நீ தவறுக்கு மேல் தவறு செய்துவிட்டு இந்த நேரத்தில் தனிமலை குற்றம் செய்தவன் நான் தானே என்று உரைத்துக் கொண்டிருக்கின்றான். இதற்கெல்லாம் காரணம் நீ அஞ்ஞானத்தால் பேசிக் கொண்டிருக்கிறாய். உனக்கு நான் மெய்ஞானம் அளிக்கிறேன், பெற்றுக்கொள். இப்பொழுது உற்று நோக்கிப்பார், நீ யார் நான் யார் என்ற உண்மை இப்போது உனக்கு நன்றாக புரியும். உனக்கு மெய்ஞானம் அளிக்கிறேன், பெற்றுக்கொள். நான் இருப்பது கிஷ்கிந்தையா அல்லது திருப்பார்கடலா என்று ஒன்றுமே புரியவில்லையே ராமா. ராமா, இந்த திருக்காட்சியை காண்பதற்காக, இந்த விஸ்வரூப காட்சியை காண்பதற்காக எத்தனையோ முனிவர்களும் ஞானிகளும் கானகத்திலே தவம் செய்து கொண்டிருக்கிறார்களே. அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத இந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது ராமா. பச்சைமா மலைபோல் மேனி பவளவாள் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏறே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன் ராமா. யாது கண்டா என்பால் கொண்டது எந்தன்னை, கண்டது உந்தன்னை. என்னால் நீ என்ன அனுபவித்தாய் ராமா? ஒன்றுமே அனுபவிக்கவில்லை. ஆனால் உன்னால் நான் எவ்வளவோ பயனை அனுபவித்திருக்கிறேன். யாருக்குமே கிடைக்காத இந்த விஸ்வரூப காட்சி எனக்கு கிடைத்திருக்கிறது. யாது கண்டா என்பால் கண்டது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை. யாருக்குமே கிடைக்காத இந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது ராமா. யானை அறிந்திருந்தும் பாகனை கொல்லும், எரிந்தவேல் மெய்யென வால் குழைக்கும் நாய். ஒரு குட்டி யானையை ஒருவன் எடுத்து வளர்க்கின்றான். அந்த யானையை வளர்த்து பெரிய யானையாக வளர்த்து விடுகின்றான். வளர்த்த பிறகு அந்த யானையை வளர்த்தவன் அந்த யானையின் மீது அமர்ந்து சவாரி செய்கின்றானாம். அப்படி சவாரி செய்கின்ற நேரத்திலே அந்த யானைக்கு திடீர் என்று மதம் பிடித்து விடுகிறதாம். மதம் பிடித்த உடனே தன்னை வளர்த்தவன் என்று கூட பார்க்காதாம் அந்த யானை தன்னுடைய துதிக்கையால் அந்த யானை பாகனை பிடித்து கீழே போட்டு காலால் மிதித்து கொன்று விடுமா. யானை அறிந்திருந்தும் பாகனை கொல்லும், எரிந்தவேல் மெய்யென வால் குழைக்கும் நாய். இந்த நாய் இருக்கிறதே, அந்த நாய்க்கு நாம் என்றாவது ஒரு பிடி சாதம் வைத்து விட்டால் நீண்ட நாட்கள் நீ வெளியூர் சென்று வந்தால் கூட அந்த நாய் உன்னை பார்த்து குறைக்காதாம், கடிக்காதாம். என்றோ ஒரு நாள் நமக்கு ஒரு பிடி சாதம் வைத்தவனாயிற்றே இந்த மனிதன் என்று நன்றியோடு வாளை குழைக்குமாம் ராமா. அந்த நாயை போல அஸ்திர பிரயோகம் செய்தவன் நீ, பான பிரயோகம் செய்தவன் நீ. உன்னுடைய பாதார விந்தமே கதி என்று வாளை குழைக்கின்றேன் ராமா. பிறப்பு ஒரு நாள், இறப்பு ஒரு நாள். இறப்பை கண்டு அஞ்சுபவன் இல்லை இந்த வாலி. நான் இப்பொழுது உயிர் போகும் தருணத்தில் இருக்கின்றேன். இந்த நேரத்தில் எனக்கு 3 வரம் வேண்டும் ராமா, 3 வரம் வேண்டும். என்ன வரம் வேண்டும்? கேள், தருகிறேன். இந்த சென்னானந்தல் கிராமத்திலே வாழ்ந்து மறைந்த கண்ணம்மாள் என்று சொல்லக்கூடிய தாயாரானவர்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும், நற்கதி காண வேண்டும். சரியை, கிரியை, ஞானம், யோகம், அதுவே சாரூப, சாமீப, சாலோப, சாயுட்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடைய வேண்டும் என்ற இந்த தாயானவர்கள்
இந்த உலகத்தில் நாம் பிறக்கின்றோம். எல்லோரும் மோட்சம் செல்வது கிடையாது. இறந்த பிறகு இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து திருமணம் முடிந்து கணவன் வழியாக பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகள் வழியாக பேர குழந்தைகளை பார்த்த பிறகு வயது முதிர்ந்து அயன் என்று சொல்ல இந்த கிராமத்திலே பல தான தர்மங்களை செய்து வாழ்ந்து மறைந்து சொர்க்கம் சென்றிருக்கிறார்கள். இந்த கண்ணம்மாள் என்று சொல்லக்கூடிய தாயார் அவர்களுக்கு சொர்க்கம் வேண்டும். ஐயனே, சொர்க்கம் வேண்டும். அது மட்டுமில்லை, இந்த வாளிக்கு மோட்சம் வேண்டும். அதுவும் இல்லாமல் இந்த பிறவியில் எப்படி மறைந்திருந்து என் மீது பான பிரயோகம் செய்தீர்களோ அதுபோல் எனக்கு அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் உங்கள் மீது மறைந்திருந்து பான பிரயோகம் செய்ய வேண்டும். இந்த 3 வரத்தை தங்களிடத்தில் வேண்டுகின்றேன் ஐயனே. ஆகட்டும். இந்த கிராமத்திலே சிறப்போடு பேரு புகழோடு வாழ்ந்து மறைந்துவிட்டு நம்மை விட்டு பிரிந்தாலும் நம்முடைய நெஞ்சை விட்டு அகலாமல் இருக்க வேண்டிய கண்ணம்மாள் என்று சொல்லக்கூடிய அம்மையார் ஆண்டவருக்கு என்னுடைய பாதார விந்தத்தை ஆதாரமாக பணிந்த காரணத்தினால் அவர்களுக்கும் வாலியாகிய உனக்கும் மோட்சத்தை அளிக்கிறேன். கேட்டபடி இந்த வையகம் இருக்கும் வரை உன்னுடைய புகழும் பொன்னேற்றிலே பதிக்கப்படும். உன்னுடைய புகழை என்றும் நிலையாக நிறுத்தப்படும். அடுத்த பிறவியில் நீ கேட்டபடியே இப்பிறவியில் மறைந்திருந்து நான் எப்படி உனக்கு நான் பான பிரயோகம் செய்தேனோ அடுத்த பிறவியில் இதே போன்று மறைந்திருந்து பான பிரயோகம் செய்து படி தீர்த்துக் கொள்வாய். உனக்கு மோட்சத்தை அளிக்கிறேன். கண்ணம்மாள் அவர்களுக்கும் சொர்க்க மோட்சத்தை அளிக்கிறேன்.